ஒரு வழியா பட்டிமன்றத்தை ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கல்யாணம் வேணும் அப்படின்னு இந்த பக்கம் உட்கார்ந்துருக்காங்க. வேண்டாம் வேண்டாம்னு இந்த பக்கம் உட்கார்ந்துருக்காங்க. கல்யாணம் வேணும், இந்த வயசுலயே கல்யாணம் வேணும் அப்படின்னு இந்த பக்கம் ஒரு கோஷ்டி வந்து உட்கார்ந்துருக்கு. இவங்களை வச்சுதான் பட்டிமன்றம் பேச போறோம். வேண்டாம் அப்படின்னு பேசுறதுக்கு வந்திருக்காங்க மயிலாப்பூர் மனோரமா. இந்த அம்மா மயிலாப்பூர்ல இருந்து எஸ்இடிசி பத்தி பூச்சி வந்திருக்கு. பேமெண்ட் காசுக்கு அப்புறம் இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அடுத்தது உட்கார்ந்து இருக்கிறது பரணிபால தங்கம்மா, அதுவும் வந்திருக்குது. அடுத்த பட்டிமன்றத்துக்கு போனோம்மா, சீக்கிரம் விடுங்க சீக்கிரம் விடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கடுத்து வந்திருக்குது ஐஸ்வீதாப்பட்டியில இருந்து ஐஸ்வர்யா வந்திருக்குது. அதுவும் ஃபுல் மேக்கப்ல வந்து உட்கார்ந்து போகணும் சொல்லிக்கிட்டு இருக்குது. கல்யாணம் வேணும் அப்படின்னு 2 பேர் வந்து உட்கார்ந்துருக்காங்க. இவங்க பேரு எருமபாளையம் எல்லம்மா வந்திருக்குது. எருமத்தானிய அடி போட்டு வந்துட்டு கைய கழுவாம உட்கார்ந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கடுத்து வந்து உட்கார்ந்துருக்குது தருமபாளையம் தங்கம்மா. தங்க கிடையாது, பேர் மட்டும் தங்கம்மா. இவங்களை வச்சுதான் பட்டிமன்றம் பேச போறோம். முத கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு பேச வருது. போகுமா என்ன தெரியல. சிறுதர கூப்பிடு. நம்ம இந்தியாவோட மொத்த கடன் எவ்வளவு தெரியுமா? வீட்டுக்காரே இந்தியாவோட கதை கேட்டா எங்க போய் சொல்றது? 2000 கோடி டாலர்னா அந்த முருக பழம் ஐயப்ப பழம் போட்டு ரவுண்ட் ரவுண்டா கோயிலுக்கு வெளியில வைப்பாங்கல்ல, அதுதானமா? இங்க உட்காரியா? வேற என்னமா? ஒரு வருஷத்துக்கு கல்யாணத்துக்கு 2000 கோடி கை வலிக்குது. அதுமையா இங்கிட்டு இருக்குது ஏழுமையா. ஏய் ஹைட் பத்தணும்ல. கல்யாணமே பண்ணலனா அந்த செலவெல்லாம் மிச்சம் தானே? மிச்சம் தானே. கேக்குதுல்ல இந்த அம்மா கேக்குதுல்ல. கல்யாணமே பண்ணாம இருந்தா நம்ம இந்தியாவோட மொத்த கடனே அடைச்சிடலாம். நம்மளே அந்த கமிச்ச காசு வச்சு மத்தவங்களுக்கும் கடன் கொடுக்கலாம். இப்படிதான் எல்லாரும் மறந்து போன காலத்துல எம்கேடி தியாகராஜ பாகவதர் அருமையான பாட்டு ஒண்ணு போட்டிருக்காரு. இப்போ நம்ம கீழே விழுந்துட்டா கால்ல அடிபடுறது இல்லையா? அதே மாதிரிதான் கண்ணு அழுகுது, வாய் கட்டுது. கடனுக்கும் கல்யாணத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. அம்மா சொல்லுது இருக்குன்னு. கல்யாணத்துக்கு முன்னால மத்தவங்களுக்கு கடன் கொடுத்துருந்தாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் மத்தவங்க கிட்ட கடன் வாங்கிட்டு அருமையான கருத்தோட சொல்லுதியா. கல்யாணத்துக்கு முன்னாடி மத்தவங்க கடன் கொடுத்துட்டு இருந்தவன் கல்யாணத்துக்கு அப்புறம் அடுத்தவங்க கை நீட்டி கடன் வாங்குற நிலைமைக்கு போயிட்டான். அதனால கேக்குது கல்யாணம் வேணுமான்னு கேக்குது. கேளுங்க கேளுங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த கல்யாணம் தானே? கல்யாணத்துக்கு முன்னால ஒரு 5 ரூபா ஹமாம் சோப்பு வச்சு அது மாசத்தையும் கழிச்சிருவோம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள பவுடரு, ஃபேர் அண்ட் லவ்லி, லிப்ஸ்டிக், ஐலைனர் ஒரு சின்ன பியூட்டி பார்லரே வச்சிருக்கோம். ஆமாடியா. இப்ப இவ்வளவு காசுக்கும் எங்க போவான்? கொள்ளையா அடிக்க முடியும். கொள்ளையடிச்சாலும் காணாது. கல்யாணத்துக்கு பின்னால பசங்க எல்லாம் ஆண்டி ஆயிடுறாங்க, பொண்ணுங்க எல்லாம் ஆண்டி ஆயிடுறாங்க. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி கஷ்டப்படுறத விட ரைட் அடிச்சுட்டு சந்தோஷமா இருந்துட்டு போயிடலான்னு சொல்லி விடைபெறுகிறே. நன்றி, வணக்கம். இந்த அம்மா கேக்குது கல்யாணம் வேணுமா, எல்லாம் ஆண்டியாய் மாறிடுறாங்க, கல்யாணம் வேணுமான்னு கேக்குது. இந்த அம்மா பேசுற இந்த பக்கம் இருக்கவங்கலாம் விடிவிடிக்கு உட்கார்ந்துருக்காங்க ஐயா. இப்ப கல்யாணம் வேணும் அப்படின்னு பேசுறதுக்கு எருமபாளையத்துல இருந்து எல்லாமா வந்துருக்கு. போங்க பேசுங்க கொஞ்சம் பார்த்து. தங்கம்மாவா ஏதோ அம்மா பேசுமா. ஐயா நான் ஒரு கல்யாண தரகர் ஐயா. நான் மட்டும் மாற்று தரகர் மாமா சொன்னேன். இங்க கல்யாணம் ஆனவங்கதான் அதிகம். எலெக்ஷன்ல எப்படி ஓட்டு அதிகமா இருக்கவங்க ஜெயிக்காங்களோ இங்க கல்யாணம் ஆனவங்கதான் அதிகம். அது
அருமையான கருத்தியா. கல்யாணம் ஆனவங்க தான் அதிகமா இருக்காங்க, தீர்ப்பு அவங்க பக்கம் வேணும் அப்படின்னு இந்த அம்மா கேக்குது. கேளுங்க கேளுங்க. கல்யாணம் ஆனாதான் குடும்பம் உருவாகும். உருவாகும். குடும்பம் உருவானாதான் குழந்தை குட்டியெல்லாம் உற்பத்தியாகும். என்னம்மா 6 மாதம் உற்பத்தியாகும் சொல்லிட்டு சொல்லுமா. ஒரு வருஷத்துக்கு 1,35,000 குழந்தைகள் உருவாகுது. குழந்தை பிறந்தாதான் ஆஸ்பத்திரிக்காரன் சம்பாதிக்கும். குழந்தை ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூல்காரன் சம்பாதிக்கும். குழந்தைக்கு ட்ரெஸ் வாங்கும் போது ஜவுளி கடைக்காரன் சம்பாதிக்கும். இப்படி மாறி மாறி சம்பாதிக்கிறதுனாலதான் நம்ம இந்தியா ஒரு பெரிய நாடாக அருமையா. இருக்கிறது ஏறுமையா. வருமானம் நம்ம நாட்டிற்கு ரொம்ப அவசியம். இப்படி சம்பாதிக்கிறதுனாலதான் கல்யாணம் தேவை. அழுகாத அழுகாத. இந்த அம்மா கேக்குது, நாட்டுக்கு வருமானம் வர்றதுக்காண்டியே எல்லாரும் கல்யாணம் பண்ணுங்க, எல்லாரும் சம்பாதிக்கணும், அதுக்காண்டியாவது கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு இந்த அம்மா கேக்குது. பேசுற பேச்சுல இந்த பக்கம் எல்லாம் அலறி எடுத்து உட்கார்ந்து இருக்காங்க. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். அடுத்து மம்பட்டி பஞ்சமா பேசுறவங்களுக்கு பேசுங்க. மைக்கேல் எடுத்து சாப்பாடு எடுத்து நாடகம் நாடகம் அருமையான ஒரு கருத்துங்க. எல்லாம் நாடகத்தை பார்த்து புதுக்கு சோறு போட மாட்டாங்க. பாத்தீங்களா, தூக்கு போன ஒரு ஆம்பளைய டிவி மறைக்கிறது கொஞ்சம் ஓரமா போய் தூக்கு போடுங்கன்னு சொல்ற அளவுக்கு நாள் வந்துருச்சுங்க. கேக்குது நம்ம எவ்வளவு அருமையா கேக்குது. கேளுங்க கேளுங்க. சாப்பாடுல இருக்குமா சில்லறையா கிடக்குது. அருமையா சேஞ்ச் வேணும்னு சொன்னதுக்கு சாப்பாடுல சில்லறைய கொட்டி வச்சிருக்கு. குடும்ப பெண்ணையா அந்த பெண்ணு. நானே சொல்றேன். கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது மம்மியை மிதிக்காங்க. வந்ததுக்கு அப்புறம் மம்மியை போட்டு மிதிக்கிறாங்க. அந்த மருமகமார் பூரா மம்மியை போட்டு மிதிக்காங்க. மின்சாரத்துல அடி வாங்கி உயிர் உண்டாயா சம்சாரத்துல அடி வாங்கி உயிர் தப்பிச்சோம். உண்டாயா கேக்குது. இந்த அம்மா கேக்குது, எவ்வளவு அருமையா கேக்குது. கேளுங்க. இப்படிதான் எல்லாம் மறந்துவோம். காலத்துல ஒரு அருமையான பாட்டு போட்டிருக்காரு. எம்கேடி தியாகராஜ பாகவதர். சென்ற விட்டே கோழியார் நிலாவென சிரிக்கும் மலர் கோழியார், நிலாவென சிரிக்கும் மலர் கோழியார், பைகை இதழில் பலரசு தருவார் பருகிற தலை துணிவார். சீரியல் குடும்பத்தை சீரழிக்குது. அந்த சீரியலுக்கு நடுவுல நடக்கிறதுலாம் இங்க பல ஆம்பளைகள். ஆமாமா, எனக்கு நான் வந்து தோசை கேட்டா ஒரு சீரியலுக்கு நடுவுல விளம்பரத்துலதாமா எனக்கு ஒரு தோசை வருது. அடுத்த விளம்பரத்துலதான் சட்னி வந்து விழுகுது. இப்படித்தான் நான் எல்லாம் சாப்பிட்டு இருக்கோம். ஆசையை அடிச்சா அவர் காதலி, ஆசை தீர அடிச்சா அவர் பூரா அறிவாங்க கேஸ் பூரா உட்காந்து பேந்த பேந்த முடிச்சுக்கிட்டு பாக்குது. பேசுங்க. பொண்டாட்டி மொத்தம் 2 ரகம். ஒன்னாவது ரகம் புருஷன் சொன்னதை அதுபடி கேட்டு நடக்கிறது. 2வது ரகம் இப்ப எல்லா வீட்லயும் இருக்கு. அருமையா சொல்லுது இல்ல. பொண்டாட்டிங்க மொத்தம் 2 ரகம். ஒரு ரகம் புருஷன் பேச கேட்டு நடக்கிறது, இன்னொரு ரகம் இங்க பூரா உட்காந்துக்கிட்டு இருக்கிறது. எவ்வளவு அருமையா கேக்குது இந்த அம்மா. கேளுங்க. இதுடன் தீர்ப்பு எங்க பக்கம் மறந்துடுமான்னு கேட்டு வாங்க வாங்க உட்காருங்க. இந்த அம்மா அடம்பறையா பேசுது. பேசுற கொஞ்சம் முடி கொஞ்சம் கருகி போச்சு. அடுத்து இதுக்கு பதில் சொல்லணும். வாங்க. என்னம்மா எருமபாளையத்துல இருந்து வந்திருக்கு. பேசுங்க. எத்தனை மணி காய எப்படியா நடுவர்களே, இப்ப நமக்கு திடீர்னு கோபம் வருதுன்னு வச்சுக்கோங்க, யாரையா தூக்கி போட்டு மிதிக்கிற போல
கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கிற மாதிரி இருக்கு. வீட்டுக்கு போறேன் போன் டிவி உடைக்கலாம்னா அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. முடியாது. வீட்டுல கிடையாது. அப்பா வச்சா திருப்பி அடிச்சுருவாரு. திருப்பி அடிச்சு போடுவாரு. எங்க அம்மா வச்சா சோறு கிடையாது. ஆமா ஏற்கனவே இந்த பிள்ளை பல நாள் தோட்ட பார்த்து ரொம்ப நாள் ஆழமா இருக்க மாட்டிருக்கு. சோறு கிடைக்காது. நாய்க்குனை அடிச்சா கூட ப்ளூ கிராஸ்ல இருந்து வந்துடுறாங்க. ஆமா நாயை கூட அடிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நம்ம காச ஒரே அறிவு புருஷன் மட்டும்தான். நம்ம எவ்வளவு அடிச்சாலும் வெளிய மூச்சு கூட பழகி இருக்கிறதுக்காண்டி கல்யாணம் பண்ண சொல்லுது இந்த அம்மா. அருமையா சொல்லுது. சொல்லுங்க. அதனால கண்டிப்பா கல்யாணம் பண்ணணும். கண்டிப்பா கல்யாணம் பண்ணணும். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். சரி. சில பேருக்கு அது சாபமா முடிஞ்சிருது. கல்யாணம் கொடுத்தா வரோம். இங்க பல பேருக்கு சாபத்துல போய் முடிஞ்சு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேருக்கு அது கிடைக்காம பல பேர் ஆரம்பிக்கிட்டு இருக்காங்க ஊருக்குள்ள. வரமோ சாபமோ கிடைக்க மாட்டேங்குதே. அதை இன்னும் வளர்ப்படி தேடிட்டு இருக்காங்க. தேடிக்கிட்டு இருக்காங்க. கிடைக்க மாட்டேங்குது. எது கிடைக்கும் அதை வச்சு சந்தோஷமா கிடைக்கதான் வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு அருமையான கருத்து சொல்லுது இந்த அம்மா. ஒரு ஊர்ல ஒரு சாமியார் இருந்தார். சரி. ஒருத்தன் வந்து அவரை வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டுருக்கான். சரி. இவரும் போயிருக்காரு. இலைய போட்டு பக்கத்துல இருந்த பாவக்காய் கூட முதல்ல வச்சிருக்காங்க. இதுக்கு பாவக்காய் சுத்தமா பிடிக்காது. பிடிக்காது. பாவக்காய் இலையில வச்சது எப்படி சாப்பிடாம இருக்கேன்னு சாப்பிட்டுருக்காரு. சாமிக்கு பாவக்காய் தான் பிடிக்குமோன்னு நினைச்சு திருப்பி வச்சிருக்காங்க. மறுபடியும் பாவக்காய் வச்சிருக்காங்க. திருப்பி சாப்பிடாம போனா கோச்சிருக்காங்களோட திருப்பி சாப்பிட்டாரு. இப்படி அவங்க வைக்க வைக்க இவர் சாப்பிட சாப்பிட நாளாக நாளாக யார் வீட்டுக்கு போனாலும் முதல்ல வைக்கிற விட்டு பாவக்காய். சரி. இப்படி பண்ணி பண்ணி அவர் பேரு பாவக்காய் சாமியாரே. பாவக்காய் சாமியாரா? இதுக்கு அந்த சாமியார் ஒரு கல்யாணம் பண்ணி இருந்தாருன்னா அவர் பொண்டாட்டிக்கு விதவிதமா சமைச்சு கொடுத்து அப்போ கூட பொண்டாட்டி சமைச்சு கொடுக்காது. இவங்க தான் பொண்டாட்டியை சமைச்சு கொடுக்க வேண்டியிருக்கு. அவர் மிச்சடியை சாப்பிட்டு சந்தோஷமா இதுக்கு இருக்குமா அவர் கல்யாணம் கேட்குது இல்ல இந்த அம்மா கேட்குது இல்ல கேளுங்க. அதனால கல்யாணம் பண்ணியே அப்படின்னு சொல்லி இந்த பாவக்காய் சாமியார் கதைக்காண்டியே இந்த அம்மாவுக்கு கப்பல் பேமெண்ட் கொடுத்து ஊர் கடைக்கு வைக்கணும். இந்த அம்மா அருமையா கேள்வி கேட்டுட்டு இப்ப இதுக்கு பதில் சொல்ல வருது. சரி வாங்க. ஐஸ்வர்யாப்பட்டியில இருந்து ஐஸ்வர்யா வாங்க பேசுங்க. காமராஜர் கல்யாணம் ஆச்சா? இல்லம்மா ஆகலம்மா. ஏபிஜே அப்துல் கலாம் கல்யாணம் ஆச்சா? இல்ல ஆகல. விவேகானந்தர் கல்யாணம் ஆச்சா? இல்ல எனக்கும் ஆகலம்மா. இவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணியிருந்தா இவ்வளவு சாதனை இவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணியிருந்தா சாதனை பண்ணியிருக்க முடியுமா ஐயா? பொண்டாட்டிக்கு அடி வாங்கவும் பிள்ளைகளை படிக்க வைக்கிறவங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்குமே நேரம் கூட சரியா போயிருக்கும். பின்ன சாதனை பண்ண பின்ன எங்க எவ்வளவு அருமையா கேக்குது. நாகப்படுத்துற மாதிரி இந்த அம்மா கேக்குது இல்ல கேளுங்க. மறந்து வச்சு அந்த பேசுற நடுவர் அவர்களே, நான் நேத்து ஒரு பஸ்ல போனேன். பஸ்ல போயிட்டு போது திடீர்னு செக்கிங் இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரு. ஒவ்வொருத்தர்கிட்டயா டிக்கெட் வாங்கி செக் பண்ணிட்டு இருந்தாரு. நல்லா தூங்கிட்டு இருந்த ஒருத்தன் திடீர்னு எரிச்சு கீழே இறங்கி ஓட ஆரம்பிச்சுட்டான். அவனை பின்னாலேயே விரட்டிட்டு போனாங்க. அவன் வீட்டுக்கே ஓடி போயிட்டான். பின்னால விரட்டிட்டு போனவங்களும் வீட்டுக்கே போயிட்டாங்க. அவனை பார்த்து கேட்டாங்க ஏன்டா ஓடி வந்துட்டேன்னு. அதுக்கு அவன் சொன்னா காலையில பொண்டாட்டி இட்லிக்கு அரிசியும் உளுந்தும் ஊற வைக்க சொன்னா நான் மறந்துட்டேன்னு. மாவுக்கு ஊற வைக்க மறந்து திடீர்னு பஸ்ல தூங்கிக்கிட்டு எஞ்சி வீட்டுக்கு ஓடுறாயா? அப்ப எவ்வளவு மரண வயதுல அவன் வாழ்ந்துட்டு இருப்பான். கேளுங்க கேளுங்க. பஸ்ல போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. அதான் கீழே இறங்கி ஓட ஆரம்பிச்சிட்டேன். திடீர்னு ஞாபகம் வந்துச்சு வந்து அரிசியும் உளுந்து ஊற வச்சிருக்கான் வீட்டுல. நான் டிக்கெட் எல்லாம் எப்போவோ வாங்கிட்டேன்னு சொன்னான். நீங்க ஏன் பின்னாலே வரட்டிட்டு வந்தீங்கன்னு கேட்டான் திரும்பி. அதுக்கு கேட்டாங்க பொண்டாட்டினா அவ்வளவு பயமானு. அது ஏங்க இப்படி கேட்டீங்க? அவ 2 தாடி என்ன கொல்ல பண்ண பார்த்தா? முயற்சி பண்ணிருக்காங்க ஐயா. கட்டின புருஷனை முயற்சி பண்ணி மயிலே உயிர் தப்பிச்சிருக்காங்க அந்த மனுஷன். நடுவர் அவர்களே, நான் கேட்கிறேன், ஒரு மனிதன் இந்த சுதந்திர நாட்டுல உயிருக்கு பயந்து வாழ வேண்டி இருந்தா
இல்ல. உயிருக்கு உத்தரவாதம் இருக்கா ஐயா? இருக்கா? கேக்குதுல்ல அந்த அம்மா? கேளுங்க. இந்த திருமணம் நமக்கு தேவையா? எவ்வளவு அருமையா கேக்குது. கல்யாணம் பண்ண இருந்தானா நமக்கு 100 வயது. கல்யாணம் பண்ணாம இருந்தாலும் நீ இந்த பக்கம் உட்காந்துட்டு கல்யாணம் வேண்டாம்னு பேசிக்கிட்டு கல்யாணம் பண்ணாதான் 100 வருஷம் நல்லா இருக்க முடியுங்க. என்ன? சரி பேசுறியா? கல்யாணம் மாறிட்டியா திடீர்னு? இந்த அரசியல்வாதிகள்லாம் அங்கிட்டு திடீர்னு மாறியாமா? சரி. கல்யாணம் பண்ணாம இருந்தாதான் நம்ம 100 வயது 100 வயசு வரைக்கும் உயிரோட வாழணும். இதோட என் குறையை முட்டி கொள்கிறேன். கல்யாணம் பண்ணாம இருந்தா தான் 100 வயசு வரைக்கும் வாழ முடியும். இந்த அம்மா சொல்லுது. இப்ப எல்லாம் முடிஞ்சு வச்சு தீர்ப்பு சொல்லணும். தீர்ப்பு யாராவது ஒரு ஆள் வந்து சொல்லுங்க. அதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணல. எனவே நன்றி, வணக்கம்.